என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முஹர்ரம் மாதத்தையும் ஆஷுரா நோன்பையும் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ்வின் நினைவு சின்னங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? முஹர்ரமில் எது ஹராம்? பொதுவாகவே மனிதர்களுக்கு சண்டை சச்சரவு, ஒருவரை ஒருவர் குறை கூறுவது, தாக்கிக் கொள்வது, புறம் பேசுவது கூடாது. ஆனால் சங்கைப்படுத்தப்பட்டுள்ள முஹர்ரம் மாதம் சண்டை சச்சரவு, போர் போன்ற செயல்களில் முஹர்ரம் மாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை முஸ்லிம்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் அதை எதிர்த்து போராடலாம். ஹிஜ்ரி ஆண்டின் முடிவு துல்ஹஜ்ஜும் தொடக்கம் ஆண்டின் முஹர்ரமும் போர் தடை செய்யப்பட்டுள்ள மாதங்களில் ஒன்றாகும். இவற்றில் போர் செய்ய தடை ஏன்? புனித ஹஜ் பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பும் ஹாஜிகளுக்கு போர் போன்ற வன் செயல்களினால் இடையூறு ஏற்படுவதை தடுப்பதற்காக முஹர்ரம் மாதத்திலும் அதற்கு முந்தைய மாதமான துல்ஹஜ்ஜிலும் மற்றும் துல்காதாவிலும் போர் ஹராமாக்கப்பட்டுள்ளது, அதாவது தடுக்கப்பட்டுள்ளது. முஹர்ரம் மாதத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? ரமலானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்த செயலாகும். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய இரு தினங்களில் நோன்பு நோற்பது சிறப்பிலும் சிறப்பு. ரமலானுக்கு பிறகு நோன்புகளில் சிறந்தது அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரமில் நோன்பு நோற்பது ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் நூல் முஸ்லிம். அடுத்து ஆஷுரா நோன்பின் முக்கியத்துவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்களும் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்நாளில் நீங்கள் வைக்கும் நோன்புக்கு என்ன காரணம் என்று கேட்க, இது ஒரு சங்கையான நாள். இந்நாளில் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றி ஈடேற்றம் அளித்த நாள். மேலும் ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தார்களையும் அல்லாஹ் செங்கடலில் மூழ்கடித்தான். எனவே இதற்கு நன்றி கடன்பட்ட நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாளில் நோன்பு நோற்றார்கள். அவரை பின்பற்றி நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று யூதர்கள் பதிலளித்தார்கள். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், உங்களை விட நாங்கள் மூசா நபிக்கு அதிகம் நெருக்கமுடையவர்கள், தகுதியுடையவர்கள் என்று கூறிவிட்டு ஆஷுரா தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நோன்பு வைத்தார்கள், பிறரையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். இதை அறிவிப்பவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். ஆஷுரா தினத்தின் நோன்பு நோற்பதின் சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், கடந்த காலத்தில் நிகழ்ந்த சிறு பாவங்களை அது அழித்துவிடும் என கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் நூல் முஸ்லிம். எனவே இந்த புத்தாண்டை சண்டை சச்சரவுகள் இல்லாமல் முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 தினங்களில் நோன்பு நோற்று பாவங்களை விட்டு விலகி நன்மைகளை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. ஆமீன். மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.